الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. 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 أشهد أن محمدا رسول 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 حي لا حول ولا قوة. حي على الصلاة. حي على الفلاح. لا حول ولا قوة إلا بالله. حي على الفلاح. لا حول ولا قوة إلا بالله. الله أكبر الله الله أكبر. أكبر الله أكبر. لا إله إلا الله. لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. قيمات محمد الوصية والفضيلة وبعث مقام أحمد شفاعته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ويل لكل همزة لمزة الذي جمع مالا وعدده يحسب أن ماله أخلده كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة إنها عليهم مؤصدة في عمد ممددة. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم:
اليد العليا خير من اليد السفلى صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்மாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஷஅபானுடைய கடைசி பகுதியில் ரமதானை எதிர்பார்த்தவர்களாக நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஓரிரு வாரங்களில் மிக பரக்கத் பொருந்திய, அல்லாஹுடைய ரஹ்மத் பொருந்திய ஒரு மாதம் நம்மை வர இருக்கின்றது. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த மாதத்தை எதிர்பார்த்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள்? லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ் சொல்கிறான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கின்றது. கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த ரமதானை எதிர்நோக்கக்கூடிய நாங்கள் நிச்சயமாக நோன்பு பிடிப்போம் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. அந்த நோன்போடு இணைந்ததாக சகோதரர்களே சதகா, ஜகாத் மிக முக்கியமானது. எவ்வாறு தொழுகைக்காக பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டிருக்கிறதோ, அதானுக்கு அழைப்பு விடுப்பதற்காக முஅத்தின் இருக்கின்றாரோ, தொழுகை நேரங்கள் பள்ளிவாசலில் போடப்பட்டிருக்கிறது, எல்லோருக்கும் தெரியும். பள்ளி இருக்கிறது, முஅத்தின் இருக்கிறார், தொழுகையுடைய நேர அட்டவணை போடப்பட்டிருக்கிறது, இந்தந்த நேரம் இன்னென்ன தொழுகை. சகோதரர்களே, இதே போன்ற ஒரு அமல் தான் ஜகாத். இதே போன்ற ஒரு அமல் தான் என்ன? ஜகாத். இந்த ஜகாத், சதகா, ஹதியா இவைகள் எல்லாவற்றுக்கும் முன்னால் மிக முக்கியமான ஒரு பழக்கம் தான் என்ன தெரியுமா? கொடுக்கக்கூடிய பழக்கம். கொடுக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது. இதற்கு கீழ்தான் முழுதுமே வரும். எல்லா மதங்களிலும் கொடுத்தால் குறைவில்லை என்பார்கள். இஸ்லாம் மக்காவுடைய வாழ்க்கையிலிருந்தே முஸ்லீம்களை பழக்கிய ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? கொடுக்க வேண்டும். பின்னால்தான் சகோதரர்களே சேரிட்டி அது இது எல்லாம் உருவாக்கப்பட்டது. மக்காவுடைய காலத்திலிருந்தே கொடுக்க வேண்டும் என்ற இந்த உயர்ந்த பழக்கத்தை முஸ்லீம்களுக்கு, மனிதர்களுக்கு இஸ்லாம் உருவாக்கியது.
இந்த கொடுப்பதில் ஒவ்வொரு வகையான கொடுப்பனவுகள் இருக்கிறது. கொடுப்பதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஹுமஸாவிலே சொல்கின்றான், இதே போன்று சூரத்துல் பையினாவிலே சொல்கின்றான், இதே போன்று சூரத்துல் ஆதியாத்திலே சொல்கிறான், எல்லா சூறாக்களும் சூரத்துல் ஃபஜ்ரிலே சொல்கிறான். என்ன சொல்கிறான்? இந்த பழக்கத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். கொடுக்கக்கூடிய பழக்கம். அப்படி என்றால் கஞ்சனாக வாழக்கூடாது. ஒரு நாளும் கஞ்சனாக பகிலனாக வாழக்கூடாது ஒரு முஸ்லிம். ஒரு முஸ்லிமுடைய கொள்கை கொடுப்பது. அல்லாஹ் சூரத்துல் பையினாவிலே சொல்கிறான், உறுதியான இஸ்லாம் என்ன? தாடி வைப்பதா இஸ்லாம்? தலப்பா கட்டுவதா இஸ்லாம்? வெளி தோற்றங்களை வைத்தா இஸ்லாத்தை முடிவெடுப்பது? தீன் கையிமா என்ன? அல்லாஹ் சொல்கிறான், وَمَا أُمِرُوا إِلَّا لِيَعْبُدُوا اللَّهَ مُخْلِصِينَ لَهُ الدِّينَ حُنَفَاءَ وَيُقِيمُوا الصَّلَاةَ وَيُؤْتُوا الزَّكَاةَ وَذَلِكَ دِينُ الْقَيِّمَةِ. தீன் கையிமா என்ன? எங்களுக்கு தெரியும், முஸ்லிம் சமூகத்துக்குள்ள கொள்கை பிரிவினர்கள் இருக்கிறாங்க. கொள்கை பிரிவினர்கள் என்றா 5 ஹதீஸ் எடுத்துட்டு வேற பள்ளி காட்டுறது, 10 ஹதீஸை வச்சுட்டு அவருக்கு ஒரு பள்ளி. நான் கொள்கவாதி. இல்லாட்டி இஃப்தாருக்கு ஒரு பள்ளி, நாங்க கஞ்சி பள்ளி, நீங்க இடியப்ப பள்ளி, நீங்க சோத்து பள்ளி. எப்படி எப்படி எல்லாம் பிரியணுமோ? ஏன்? மடையர்கள் தலைமத்துவம் செய்ததால் வந்த வினை. குர்ஆன் ஹதீஸ் எதுவென்று தெரியாதவர்கள், செல்வம் அவர்களிடம் எப்படியோ வந்ததால் சமூகத்தை வழிகாட்டினாங்க. நாங்க சொல்ற மாதிரி கேளு. தீன் கையிமா என்ன? உறுதியான தீன் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், وَمَا أُمِرُوا إِلَّا لِيَعْبُدُوا اللَّهَ. உறுதியான தீன் என்ன? அல்லாஹ்வை மட்டும் இபாதத் செய்யும். முஹ்லிஸீன், விசுவாசம். லஹுத்தீன், அல்லாஹ் மட்டும்தான். ஹுனஃபா, நேர்வழி நடந்தவர்களாக இபாதத். இரண்டாவது, வயுகீமுஸ் ஸலாஹ், தொழுகையை நிலைநாட்டும். தொழுகையை நிலைநாட்டா விட்டா சகோதரர்களே தீன் இல்லை. மூன்றாவது, வயூதுஸ் ஸகா, கொடுக்கோர் மக்களுக்கு. கொடுக்கிறது இஸ்லாத்துடைய தூண் சகோதரர்களே. கொடுப்பது இஸ்லாத்துடைய என்ன? அப்ப கொடுக்கிறவங்களுக்கு பணத்துடைய ஆசை இருக்காது. ஒரு நாள் கொடுக்கிறவங்களுக்கு என்ன இருக்காது? பண ஆசை இருந்தா கொடுக்க மாட்டாங்களே. பணக்காரன் என்றா யாரு? பணத்தை சேர்த்தவன். பணத்தை சேர்த்து கொடுக்காதவங்களுக்கு என்ன இருக்குதுன்றத இன்ஷா அல்லாஹ் பின்னால பாப்போம். பணத்தை சேர்க்கலாம், ஆனா கொடுப்பதற்கு அது ஒரு இன்பம் சகோதரர்களே. இஸ்லாம் அதனாலதான் கபூர்ல வச்சதோட அல்லாஹ் என்ன செய்வான்? எங்கட கல்பை பார்ப்பான். உங்களோட கல்புல என்ன இருந்து? எங்கட கபூர்ல இப்ப நேற்று மௌத்தானார் ஒருவர் வைங்களேன், இவரை கபூர்லுக்கு வச்சதோட அல்லாஹ் இவருடைய கல்பு எடுத்து பார்ப்பான். இதுக்குள்ள என்ன இருந்துச்சு? பணத்துடைய ஆசையா, தங்கத்துடைய ஆசையா, வீட்டுடைய ஆசையா? நீங்க பாப்பீங்களே, சில தூக்கத்துல உளம்புவாங்க. நல்லா ஒரு நாளைக்கு 10 ஜுஸு தூங்கி ஓதிட்டு தூங்கின பிள்ளை தூக்கத்திலையும் குர்ஆன் ஓதும். பார்த்திருப்பீங்களே. இந்த வியாபாரம் கத்தி கத்தி வியாபாரம் பண்றாங்க இல்லையாங்களே, தூக்கத்திலையும் கத்துறத. என்ன கத்துற? இந்த சாமான் இன்ன வேலை, என்ன சாமான் இன்ன வேலை. என் நாக்குக்கு பழகிட்டது. அதே போல சக்கராத்திலே
இந்த ஆசை இருக்குதானே சகோதரர்களே, உள்ளத்துல ஆசை. அல்லாஹ் கபர்ல திடீர்னு தானே மௌத்தாரு, சொல்லிட்டு மௌத்தாரு இல்லை யாரும். இதா புஅசிர மா ஃபில் குபூர் வஹுஸ்ஸில மா ஃபிஸ் சுதூர். அல்லாஹ் சொல்றான், கபர்ல எழுப்பாட்டி உங்களோட நெஞ்சிக்குள்ள என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். கண்ணியமிக்க சகோதரர்களே, பொருளுடைய ஆசையை களத்தோடும் இஸ்லாம் சொல்லுது. எப்படி களத்துறது? சேர்க்கலாம், பொருள் கொடுக்கும். ஸ்பஞ்ச் இருக்குதானே, ஸ்பஞ்ச்ல எதை ஊத்தினீங்களோ அதுதான் இருக்கும். ஸ்பஞ்ச்ல பாலை ஊத்தினீங்க, புளிஞ்சா என்ன வரும்? பால் வரும். அதே ஸ்பஞ்ச்ல தண்ணியை ஊத்தினீங்க, புளிஞ்சா என்ன வரும்? தண்ணி வரும். அதே ஸ்பஞ்ச்ல சிறுநீரை ஊத்தினீங்க, புளிஞ்சா என்ன வரும்? எங்கட கல்புல சகோதரர்களே, பணத்துடைய ஆசை இருந்தா கபர்ல போய் எப்படி தப்புறது? நான் அல்லாஹ் சூரத்துல் ஹுமஸாவுல சொல்றான், வயலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா அல்லதி ஜமஅ மாலன் வஅத்ததா யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லதா كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة إنها عليهم مؤصدة في عمد ممددا. ஒரு சூரா அப்படியே அல்லாஹ் சொல்ற. என்ன சொல்ற? எல்லாருக்கும் பாடம் இந்த சூரா. வயல், நாசம் உண்டாகட்டும். யாருக்கு நாசம்? வயலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா. மற்றவர்களுடைய குறைகளை பேசுறாங்களே, அவங்க எப்படி நாசமா தான் போவாங்க. அந்த நாக்காக எங்களோட நாவு ஆயிடப்படாத ஒரு நாள். எங்களோட நாக்கு நஜீஸ் நாக்கா இருந்தா மற்றவனை பத்தி பேசுவோம். எங்களோட நாக்கு சரியான நாக்கு, எங்களோட பிறப்பு சரியாக இருந்தால் ஒரு நாளும் எங்களோட நாக்கிலிருந்து மற்றவனை பற்றி உள்ள வார்த்தை வராது. கவனமா இருக்கும். எப்ப எல்லாம் எந்த சபை சேருதோ, நீங்க மனைவியோட இன்னொருவனை பத்தி பேசுறீங்க, உங்களோட கூட்டாளிமார் சேர்ந்து இன்னொருவனை பத்தி பேசுறீங்கன்னா நீங்க விளங்கி கொள்ளுங்க, உங்களோட பிறப்புல குழப்பம் இருக்கு. உங்களோட பிறப்புல என்ன இருக்குது? பிறப்புல குழப்பம்டா என்ன? பிறந்த விதம் ஹராமி. பிறப்புல குழப்பம்டா அதுதான் மாத்தி சொல்றது. நீங்க பிறந்தது ஹராத்துல பிறந்தால் நீ என் ஆக கெட்ட ஒரு பழக்கம், அது நஜீஸ் பழக்கம் உண்டு. இன்று அது ஒரு ஃப்ரூட்ஸ் மாதிரி போயிட்டது, பறவை இறைச்சி மாதிரி போயிட்டது. நல்ல காடை இறைச்சி திங்குற மாதிரி தான் 5 பேர் சேர்ந்தா மற்றவங்களை பத்தி பேசுறது. அல்லாஹ் இதுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? வயல், நீ நாசமா போ. மீடியா வச்சிருக்கிறது, சோசியல் மீடியா என்ன, மத்தவனை பத்தம் பேசுற, அவரை பேசுறது இல்ல. வயலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா. பேசாட்டி பரவாயில்லை, கஞ்சாட செய்றீங்களே அதுக்கு கூட நாசம் தான். எப்படி கஞ்சாட செய்யறது? ஒருத்தர முன்னு கூட்டு பின்னால கண் காட்டுற தெரியுமா? நான் போற ஒருத்தர முன்னு கூட்டு பின்னால கண் ஜாட செய், இவனும் நாசம் தான். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொல்றான் இவங்களோட ஒரு பழக்கம் தான் அல்லதி ஜமஅ மாலன் வஅத்ததா. காசை சேர்த்து சேர்த்து எண்ணி எண்ணி பார்ப்பார்கள். அப்ப காசை சேர்க்கலாதான்? சேர்க்கலாம், பணத்தை சேர்க்கலாம். ஆனால் பணத்தை சேர்க்கணும் சகோதரர்களை கொடுப்பதற்கு. பணத்தை சேர்க்க, இந்த நல்ல நீயத்தில் பணத்தை சம்பாதிங்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான். நீங்க சாப்பிடணும்,
உங்களோட மனைவி மக்கள் நல்லா இருக்கணும், இதுவும் சதக்கா தான். நீயத்தை கொஞ்சம் விசாலமாக்கு, நீயத்தை விசாலமாக்கு. நான் காலையில தொழிலுக்கு போறேன், என் பணத்தை சேர்க்கிறேன், நான் ஜகாத் கொடுக்க போறேன் இன்ஷா அல்லாஹ், நான் சதக்கா கொடுக்க போறேன் இன்ஷா அல்லாஹ், நான் சதக்கா ஜாரியா செய்ய போறேன் இன்ஷா அல்லாஹ், நான் சம்பாதிச்சு நான் வக்ஃப் செய்ய போறேன் இன்ஷா அல்லாஹ். நல்ல நீயத்துல வைங்க. கண்ணியமிக்க சகோதரர்களே, முஸ்லீம்களுடைய வரலாற்றில் முஸ்லீம்கள் உழைத்து முன்னே வந்தது மிக குறைவு. காட்டுங்க பாப்போம், நீங்க முஸ்லீம்கள் உழைச்சு முன்னுக்கு வரல. அப்ப எதால முன்னுக்கு வந்த? இந்த நல்ல நீயத்தால. நீ உலக நாடுகளை சுத்தி பாருங்க போய், எங்கெங்க எல்லாம் உதாரணமா அரபு நாடுகள், அரபு நாட்டில் அரபி என்ன செய்வான்? இந்த பைத்து ஜக்காத் இருக்குது குவைத்தில், போய் எல்லாரும் போய் அவங்கள்ட்ட கேட்கிற, எங்களுக்கு ஜக்காத்தை தாங்க, எங்கட பள்ளிக்கு ஜக்காத் தாங்க. அவன் என்ன செய்யறான்? ஹார்ட் ஒர்க் பண்றானா? எங்களை மாதிரி கடும் கஷ்டப்பட்டு உழைக்கிறானா? அவன் வாப்பா அங்க உலமாக்கள் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க, என்ன தெரியுமா? ஒரு ஷார்ட் கட் முறை. என்ன முறை? நீ நல்ல நீயத்தோட சம்பாதி, கொடுக்கும் நல்லா. இன்றைக்கு உலக நாடுகள்ல பள்ளி கட்டுற நாடு கத்தார் உதாரணமா, குவைத், ஒமான், சவுதி. நீ அங்க போய் பாத்தீங்கன்னா பெரும் பெரிய கஷ்டப்பட்டு உழைக்கிறார்கள் இல்ல அங்க. அப்ப எப்படி செல்வந்தர்களாக மாறினாங்க? அவங்களோட உலமாக்கள் சொல்லி கொடுத்த முறை என்ன தெரியுமா? விசாலமான நீயத்தை வை, நான் கொடுக்க போறேன். ரெண்டாவது, அவன் சம்பாதிச்சா கொடுப்பாங்க, கொஞ்சமாவது கொடுப்பாங்க, பிள்ளைகளும் கொடுப்பாங்க, பெண்களும் கொடுப்பாங்க, கொடுக்கிற பழக்கம் இருக்கும். அவங்க மிக சீக்கிரமா முன்னுக்கு வந்துருவாங்க வாழ்க்கையில், மிக சீக்கிரமா சகோதரர்களே முன்னுக்கு வந்துருவாங்க. இது ஒரு முறை இது. ஆனா எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நாங்க நினைச்சிருக்கோம் என்ன தெரியுமா? இப்படியாவது 24 மணித்தியாலத்தில் 23 மணித்தியாலம் சம்பாதிச்சா தான் நான் பணக்காரன் ஆகுவேன். பிள்ளை, அது உங்களோட சிந்தனை, இது குர்ஆன்ட சிந்தனை இல்லை. அப்படிதான் எல்லாரும் சொல்லி தராங்க. இல்ல 12 மணித்தியாலம் வேலை செய்யுங்க, நல்லா நீங்க முன்னுக்கு வருவீங்க. இல்ல, காட்டுங்களை முன்னுக்கு வந்தாக்கல, கொஞ்சம் 23 மணித்தியாலம் உழைச்சி முன்னுக்கு வந்தாக்கல காட்டுங்களை 7 மண்டா. 5 வருஷம் முடிஞ்சு சொல்றாரு, என்னப்பா சம்பாதிச்சு ஒன்றையும் காணலையே. ஏன்? நீங்க சரியான முறையில போகல. முஸ்லீம்களே, எங்களுக்கு தான் பரக்கத்னு ஒன்று இருக்குது. நான் எத்தனை குட்டி விடுது, ஆடு எத்தனை குட்டி விடுது, ஆனா எந்த குட்டி இருக்குது? பரக்கத்தா. நான் எத்தனை குட்டி? பரக்கத்தா அதுல இல்லையே. ஆடு, உலகமெல்லாம் ஆடு அறுக்குது, ஆடு முடியுதா? பரக்கத். சகோதரர்களே, எங்கள்கிட்ட இருக்குது முஸ்லீம்கள். நாங்க நல்ல நீயத்தோட சம்பாதிக்கும். அல்லதி ஜமஅ மாலன் வஅத்ததா. என்ன நீயத்? இன்றிலிருந்து வைங்க இந்த நீயத்தை. இன்ஷா அல்லாஹ் நான் சம்பாதிக்கிறது முதலாவது ஜகாத் கொடுப்பேன் இன்ஷா அல்லாஹ். ரெண்டாவது என்ன செய்வேன்? சதக்கா கொடுப்பேன், சதக்கா கொடுப்பேன். மூணாவது என்ன செய்வேன்? நான் ஹதியா கொடுப்பேன். ஹதியா பணக்காரங்களும் கொடுக்கலாம். நாலாவது என்ன செய்வேன்? நான் சதக்கா ஜாரியா ஒன்று செய்வேன் இன்ஷா அல்லாஹ். சதக்கா ஜாரியா என்ன? நிரந்தர சதக்கா. கொடுத்தா கெடுக்கப்படாது. கொடுத்தா என்ன? கனடாவிலையும் லண்டன்லையும் ஒரு புதிய ஒரு நோய் இருக்குது, கர்து ஹசனா சொல்றாங்க பேர். என்ன பேரு? மடையர்கள் உருவாக்கிய ஒரு முறை. கர்து ஹசனா என்ன தெரியுமா? ஒத்தட்டு $5000 காசு இருக்குது. இவருக்கு காசை வச்சிருக்கல, அது பள்ளியால கேட்டெடுப்பாங்க. காசை தான் எடுத்து போட அந்த காசை திரும்ப கொடுக்கிறது. எவ்வளவு கேவலமான வேலை. நாங்க ஸ்ரீலங்கால, இந்தியால பள்ளிக்கு கொடுத்த காசு எடுக்கிறதா? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்க? சம்மாங்கோட் பள்ளி எடுங்கள உதாரணமா. இந்தியால இருந்து வந்தவங்க
சம்மாங்கோட் பள்ளியை காட்டிட்டு சரி போகும்போது பள்ளியை வித்து தான் எடுத்துட்டு போனாங்களா? எடுத்துட்டு போனாங்களா? இல்லையே. எங்கட ஊர்ல எல்லாம் 100 ஏக்கர் 200 எங்கட மதரசாக்கு 10 ஏக்கர் காணி உதாரணமா. காணிய தந்தை யாரும் திரும்ப எடுக்கிறது இல்லை. சென்ற வாரம் ஒரு ஏக்கர் எழுதினார் மதரசாவுக்கு, ரப்பானியாவுக்கு. அதை திரும்ப எடுக்கிறதா? இதுக்கு பேர் அல்ல வக்ஃப், சதகா ஜாரியா. கொடுத்தா எடுக்க கூடாது சகோதரர்களே. இந்த 2 நாட்டிலையும் ஒரு பழக்கத்தை உருவாக்கி வச்சிருக்கிறார். கர்து ஹசனாவுக்கு பேரு பொய். 5000 ரூபாய் பள்ளிக்கு எடுத்துட்டு திரும்ப அந்த காசு என்ன செய்யறது? நாங்க தருவோம் கடனா தான். அது கடன். அது கர்து ஹசனா இல்ல. அது பேர். பள்ளிக்கு யார் கடன் கொடுக்கிறது? கண்ணியமிக்க சகோதரர்கள், நீயத்து வைங்க, நான் 4வது சதகா ஜாரியா செய்வேன் வாழ்க்கையில் இன்ஷா அல்லாஹ். 5வது சகோதரர்களே வக்ஃப். நான் மௌத்தாகிறதுக்கு முன்னால ஒரு வக்ஃப் செஞ்சுட்டு தான் மௌத்தாகுவேன். நான் இன்ஷா அல்லாஹ் நேரம் இருந்தா ஒவ்வொரு ஜும்மாவுல ஒவ்வொரு விடயத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். உலகத்தில் நடந்த வக்ஃபுகள், சதகா ஜாரியாக்கள், அந்த குடும்பங்கள் இன்னும் உலகத்துல வாழுது. சதக்கா கொடுத்த குடும்பங்கள் இருக்குது, அழிகிறது இல்லை. இதுல ஃபர்லானதுதான் சகோதரர்களே ஜகாத். இந்த 5ஐயும் செய்யல என்று வைங்க. ஜகாத் கொடுக்க இல்லை, சதக்கா கொடுக்க இல்லை, ஹதியா கொடுக்க இல்லை, சதக்கா ஜாரியா செய்யல, வக்ஃபும் செய்யல, உழைச்ச மட்டும்தான். நாங்கள் ஒரு நாள் முன்னுக்கு போக மாட்டோம் இன்ஷா அல்லாஹ். கண்ணை பொத்திட்டோம்னு வைங்க, கண்ணை பொத்திட்டோம்னு வைங்க. அல்லாஹ் என்ன செய்வான்? அல்லாஹ் சொல்றான், யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லதா. இந்த பணத்தை சேர்த்து சேர்த்து அவர் நினைக்காராம் நான் நிரந்தரமா வாழ போறேன். ஹஜ்ஜும் செய்ய மாட்டார், ஹஜ்ஜும் செய்யறது இல்லை. ஏன்னா பணம் சேரணுமே. ஹஜ்ஜிக்கு போனா 20,000 ரூபாய் போயிருமே, அப்பா செலவழிஞ்சிருமே. யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லதா. அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாக்கும் முஸ்லீம்கள். அல்லாஹ் சொல்றான், சரி நீ மௌத்தாயிட்டு வாவன், கல்லா லயும்பதன்ன ஃபில் ஹுதமா. நிச்சயமாக சத்தியமாக நீ ஹுதமா என்ற நரகத்தில் தான் வீசப்படுவாய். எங்க வீசப்படுவாய்? ஹுதமால தான் வீசப்படுவாய். வமா அத்ராக மல் ஹுதமா. நபி, ஹுதமானா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நாருல்லாஹில் மூகதா. அல்லாஹ்வால் மூட்டப்பட்ட நெருப்பு. அந்த நெருப்புடைய விசேடம் என்ன தெரியுமா? அல்லதி தத்தலிஉ அலல் அஃஇதா. அந்த நெருப்பு உடனே பாய்ந்து உள்ள தெரிச்சிடும். ஏன்னா பண ஆசை இங்க தானே இருந்தது. பணத்துடைய ஆசை எங்க இருந்துச்சு? இங்க தானே. இந்த மனசுதான் உடல்ல கொடுக்காத கொடுக்காத கொடுக்காத, ஜகாத் கொடுக்காத, சதக்கா கொடுக்காத, சதக்கா ஜாரியா வானா தடுத்த இவர் தானே. அல்லதி தத்தலிஉ அலல் அஃஇதா இன்னஹா அலைஹிம் முஸதா ஃபீ அமதிம் முமத்ததா. ஹுதமாவை மூடினா திறக்கிறது இல்லை. ஹுதமா நரகத்தில் பெரும் பெரும் தூண்கள் இருக்குது, கட்டி வச்சிருப்பான் அல்லாஹ். ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, நல்ல பழக்கம் தான் கொடுக்கிற பழக்கம். ரமலான் வருது, ஏன் இதை பத்தி நாங்க பேசுறோம் தெரியுமா? ஜகாத்தை கணக்கு பாரு. முதலாவது ஜகாத் கொடுக்கிறதுடைய ஃபர்த் கணக்கு பாருங்க. போன வருடம் ஷாபான் ரமலானுடைய தலைப்பிறைக்கும் இந்த ரமலான் தலைப்பிறைக்கும் இடையில் உங்களோட சொத்து எவ்வளவு கூடி இருக்குது பாருங்க கணக்கு. நிச்சயமா பரக்க செய்யப்பட்டிருக்கும். கணக்கை பார்த்து சகோதரர்களே 2.5% ஒதுக்கிருக்கு. சரி, எனக்கு கூட இல்லை. உதாரணமா போன வருஷம் ஜக்காத் கொடுத்தீங்களா? முதலாவது கேள்வி கேளுங்க. எனக்கு ஜக்காத் கடமை இல்லை நீங்க சொல்லலாம்.
நான் எப்படி அப்பா ஜகாத் கொடுக்கிறது? இல்ல, பாருங்க நீங்க உங்களோட சொத்துக்களை, உங்களோட செல்வங்களை பாருங்க. சின்ன சொத்து இருந்தாலும் கணக்கு கணக்கு அறிக்கணும். ஜகாத்ல சதக்கா எப்படியும் கொடுக்கலாம். நீங்க பொக்கெட்ல போட்டு தூக்கி கொடுக்குறீங்க 1 லட்சம் ரூபா, அது பிரச்சனை வேற. ஆனா ஜகாத் அப்படி அல்ல. உங்கள்கிட்ட இலங்கை பணம் 10 லட்சம் ரூபா இருக்குதுண்டா 2.5 வீதம், 20 லட்சம் இருக்குதுன்னா உங்கள்ட்ட பணம் 2.5 வீதம், 2.5 வீதம் ஜகாத். வீதத்தால பிரிக்க தெரிந்தார் எங்களுக்கு. எதில ஜகாத்? தங்கம் சேர்த்து வச்சிருக்கிறோமா? ஜகாத். கண்ணியமிக்க சகோதரர்களே, அடுத்தடுத்த ஜும்மாக்கள் நான் நிசாப சொல்றேன். எவ்வளவு அளவு இருந்தா ஜகாத் ஆரம்பம். முதல்ல சகோதரர்கள் நான் கொடுக்கணும்ன்ற நீயத்தை வைங்க முதலாவது, இன்ஷா அல்லாஹ். அது பிறகு பாப்பீங்க உங்களோட குடும்பம், உங்களோட செல்வம் எல்லாம் பரக்கத்தான். என்னென்ன முசீபத் இருக்கிறதோ போகும் அதெல்லாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் யதுல் உல்யா கைரும் மினல் யதி சுஃப்லா. கீழுள்ள கையை விட மேலுள்ள கை சிறந்தது. எந்த கையை விட? எடுக்கிற கையை விட கொடுக்கிற கை. கொடுத்து கொடுத்து பழையின அந்த சிந்தனை இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எந்த புறத்திலிருந்து உங்களுக்கு செல்வத்தை தருவான்னு நீங்க கணக்கெடுக்க மாட்டீங்க. அல்லாஹ்வை நம்பித்தானே கொடுக்க போறீங்க, வேற யாருக்காவது கொடுக்கிறது இல்லையே. கண்ணியமிக்க சகோதரர்களே, முன்னோர்கள் சஹாபாக்கள் கொடுத்து கொடுத்து கொடுத்து. ஹஸரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி இருந்தார். மஸ்ஜிது நபவிக்கு முன்னால ஒரு தோட்டம். எவ்வளவு பெரிய தோட்டம் தெரியுமா? 400 ஈத்த மரம். இந்த மஸ்ஜிது நபவிக்கு நீங்க 21ஆம் நம்பரால கேட்ல போகும் பொழுது 5 குப்பா இருக்கும் பாருங்க. ஆக ஃபேமஸான ரோட் அதுதான். அந்த தோட்டத்துக்குள்ள ஒரு கிணறு. அந்த கிணறு பேர் ஹா, பிரு ஹா. அதான் மாட்டி மாத்தி பைரஹா பைரஹான்னு சொல்றது. பைரஹா இல்ல, பிரு ஹா. பிர் என்ற அரபுல கிணறு, கிணத்துல பேர் ஹா. மதுரமான தண்ணி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அங்க போய் உட்கார்ந்து தண்ணி குடிப்பாங்க, கிணத்தடி எரிப்பாங்க, தோட்டத்தில் எரிப்பாங்க. அவ்வளவு விசேடமான தோட்டம். மஸ்ஜிது நபவியோடே சேர்த்து அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குறான். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் கொடுக்காத வரை நீங்கள் நன்மையை அடைய மாட்டீர்கள். எதை கொடுக்கணும்? கழிவானதல்ல. சாப்பிட்டு மிஞ்சாச்சு இல்ல. உங்களுக்கு ஆக விருப்பமானதுதான் காசு. உலகத்துல விருப்பம் இல்லாதாக்கள் யாரும் இல்லை, அதுதான் கொடுக்கணும். அபூ தல்ஹா ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்ற தோட்டத்தை நான் அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறேன் அப்படின்ட்டாங்க. எத்தனை? 400 ஈச்ச மரம். எல்லாருக்கும் ஆச்சரியம். அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அனஸ் ரலியல்லாஹு உம்மாவை தான் கல்யாணம் முடிச்சிருந்தா அபூ தல்ஹா. அனஸ் ரலியல்லாஹு வாப்பா மௌத்தாயிட்டார். உம்மு சுலைம கல்யாணம் முடிச்சிருந்ததால அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? உடனே பொக்கெட்ல தூக்கி போட்டாங்களா? பெரிய தோட்டம் வந்துட்டு நபியோங்க என்ன செஞ்சாங்க? அபூ தல்ஹா உங்களோட குடும்பத்தையும் பிரிச்சு கொடுங்கன்றாங்க. இப்ப அனஸ் ரலியல்லாஹு யோசிக்கிறாங்க, வாப்பா தானே, என் அம்மாவை முடிச்சவர் தானே, எனக்கு ஒரு பகுதி வரும் அப்படின்னு கொடுக்கல. நெருங்கிய உறவு தானே, கொடுக்கல. என்ன செஞ்சாங்க? ஹஸ்ஸான் ரலியல்லாஹு சஹாபாக்களும் பிரிச்சு கொடுத்து விட்டாங்க. இவ்வளவு பெரிய தோட்டத்தை எப்படி கொடுக்க மனசு வந்து? அதுதான் ஈமான் சகோதரர்களே. ஈமான் அது இன்றைக்கும். அந்த அனஸ் ரலியல்லாஹு குடும்பம் எவ்வளவு பரக்கத்தான குடும்பம் தெரியுமா? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மகன். அனஸ் ரலியல்லாஹுக்கு பிறகு தம்பி வந்தார், பரா இப்னு மாலிக். பரா இப்னு மாலிக் துஆ கேட்டா கபூல் ஆயிரும். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தல்ஹாவுடைய மனைவி தான் உம்மு சுலைம். உம்மு சுலைமுடைய தங்கச்சி தான் உம்மு ஹராம். நீங்க ஜோர்டானுக்கு அங்கிட்டு இருக்குது
அந்த நாட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களோட உம்மு ஹராமுடைய கபர் அங்கதான் இருக்கு. அவங்களோட மாமா ஹராம் பின் மில்ஹான், உம்மம்மா முலைக்கா, அவ்வளோ சிறந்த ஒரு ஃபெமிலியா குடும்பமாக மாறியது. ஏனெண்டா கொடுக்கிற பழக்கம். அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நானும் பழகிட்டேன் இந்த பழக்கத்தை. அல்லாஹ் எனக்கு எவ்வளவு பரக்கத் செஞ்சான்னு தெரியுமா? சின்ன புள்ள பழகிட்டு இதெல்லாம் எனக்கு எவ்வளவு பரக்கத் செஞ்சான்டா, மதீனாவோட எல்லார தோட்டமும் வருடத்துக்கு ஒரு தடவை தான் பழுக்கும். என்னுடைய தோட்டம் மட்டும் 2 தடவை பழுக்கும். அல்லாஹ் என்ற தோட்டத்துக்குள்ள குங்கும பூவை உருவாக்கிட்டார். சஃப்ரூன் இருக்குது, சஃப்ரூன் டீ எவ்வளோ? ஆப்கானிஸ்தான் கடையில் சஃப்ரூன் டீ வந்து ஒரு கப் $7. $7 ஒரு டீ. எத்தனை சஃப்ரூன் போடுற? குங்குமம் 5 இலை போடுவான் பூ. அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, எந்த தோட்டத்துக்குள்ள அப்படியே வந்துட்டு புதுசா பரக்கத். அதுதானே சகோதரர்களே, அல்லாஹ் இந்த செல்வத்தில் அப்படி பரக்கத் செய்தான். சொல்றாங்க அனஸ் ரலியல்லாஹு என்ற பிள்ளைகள் ஒரு தடவை அனஸ் ரலியல்லாஹு காபத்துல்லாஹ் தவாப் செய்யறாங்க. தல்பியா ஓதுறாங்க, பின்னால பெரிய சத்தம். தல்பியா 80 பேர். யாருன்னு பார்த்தா 80 பிள்ளைகள், அனஸ் ரலியல்லாஹு பிள்ளைகள். கண்டாங்களா இல்லையா? கண்ணுடா கொடுத்து பரக்கத்தை கண்டாங்க. அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, 3வது அல்லாஹ் இந்த ஆயுள்ள பரக்கத் செய்தான். எவ்வளவு வாழ்ந்தேன் தெரியுமா? ஹத்தா சயிம்துல் ஹயாத், வாழ்ந்து வாழ்ந்து நான் மௌத்தாக மாட்டேனா வாழ்ந்தான். 100 சொச்சம் ஆண்டுகள் வாழ்ந்து கடைசியா மௌத்தானவங்க அனஸ் ரலியல்லாஹு. செல்வத்தில பரக்கத், பிள்ளைகள்ல பரக்கத், ஆயுள்ள இதுதான் எங்களுக்கு தேவை சகோதரர்களே. அதனால் கண்ணியமிக்க சகோதரர்களே, கொடுக்கிற பழக்கத்தை இந்த ஷாபான்ல இருந்து பழகுவோம். அதனாலதான் நபி அவங்க பத்தி வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் எப்படி கொடுப்பாங்க தெரியுமா? கரீஹில் முர்ஸலா. சஹாபாக்கள் சொல்றாங்க, வேகமா காத்தடிச்சா எப்படி இருக்கும்? 6 மணி காத்தடிக்குதுன்னு போட்டிருக்காங்களா? வேகமா காத்தடிச்சா ஏதாவது விட்டு வைக்குமா? ரமலான் வந்ததோட கொடுக்க தொடங்குவாங்க நபியோ. கொடுத்து 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 தள்ளுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே சகோதரர்களே, இந்த பரக்கத்தை நாங்க கண்ணூடா பார்க்கணும், கொடுத்து பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். அதில் ஒரு பகுதி தான் ஜகாத். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தவைகள் என்ன வாழ்க்கையில். தன்னுடைய 63 ஆண்டுகளுக்குள் நபி அவர்கள் எதை கொடுத்தாங்க என்றதை பார்த்தீங்கன்னு ஆச்சரியப்படுவீங்க. ஹுனைனுடைய யுத்தத்தில் 24,000 ஒட்டகம் வருது. நபியோங்களுடைய பங்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. நபியோங்க ஃபக்கீரா மௌத்தானாங்களா? குடும்பம் அழிஞ்சதா? ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, இன்னும் 2-3 வாரத்தில் ரமலான் வர இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த கொடுக்கக்கூடிய பழக்கத்தை நாங்க உருவாக்கி கொள்ளுவோம். அந்த பழக்கம் எங்களை உயர்த்தும், குடும்பத்தை உயர்த்தும். நாங்க சீதேவிகளாக வாழுவோம் இன்ஷா அல்லாஹ். கபரிலும் சீதேவிகளாக மாறுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உயர்ந்த பழக்கத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. ஃபர்லான ஜகாத்துகள், சுன்னத்தான சதகாக்கள், ஹதியாக்கள், சதகா ஜாரியாக்கள், வக்ஃபுகள் செய்யக்கூடிய விசாலமான மனதை யா அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. எவைகளெல்லாம் தந்திருக்கிறாயோ அந்த செல்வங்களில் பரக்கத் செய்வாயாக. உன் பாதையில் செலவழித்து கண் கூடாக பரக்கத்தை பார்த்த அந்த நல்லடியார்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்தருள்வாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபீக் செய்வாயாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ويل لكل همزة لمزة
الذي جمع مالا وعدده يحسب أن ماله أخلده كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة إنها عليهم مؤصدة في عمد ممددة. وقال النبي صلى الله عليه وسلم اليد العليا خير من اليد السفلى. فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة. أقول قولي هذا واستغفر الله لي واستغفروه إنه هو الغفور الرحيم. ما رزقتنا اللهم بارك ما رزقتنا الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وبارك على محمد. فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله عنهم وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة من هذه الأمة. الله الله في أصحابي لا تتخذهم غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم. خير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.